இன்னைக்கு ஒரே நாள்ல கோல்டு பிரைஸ் பயங்கரமா ஏற போகுது. இந்தியால கோல்டு வாங்குறத குறைச்சிக்கோங்கன்னு அக்கறையா பிஎம் சொல்லி 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள இம்போர்ட் டியூட்டி ஏத்திட்டாங்க. நம்ம கண்ட்ரில கோல்டு மோஸ்ட்லி இம்போர்ட் தான் பண்றோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5% டியூட்டியும் 1% செஸ்ன்னு சொல்லி மொத்தம் 6% இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சு. அந்த 6% இப்ப 15% இன்க்ரீஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய்க்கு கோல்டு இம்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டியூட்டி எல்லாம் சேர்த்து அதோட லேண்டிங் காஸ்ட் 106 ரூபாயா இருந்துச்சு. இப்ப அந்த 106 ரூபாய் கோல்டு 115 ரூபாயா மாறுது. இதனால நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல மட்டும் கோல்டோட பிரைஸ் 10% மேல இன்னைக்கு ஒரே நாள்ல இன்க்ரீஸ் ஆக போகுது. 2024 முன்னாடி கோல்டோட இம்போர்ட் டியூட்டி இதே 15% தான் இருந்துச்சு. அதை 6% குறைச்ச இதே கவர்மெண்ட் இப்ப மறுபடியும் 15% இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் கரன்சி டிப்ரிசியேஷனும் க்ரூட் ஆயிலோட அதிகமான டிமாண்டுங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. ஆனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான ஆர்கானிக் ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெபிசிட்டை சரி பண்ண முடியும். இப்படி நமக்குள்ளேயே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி மக்களை கோல்டு வாங்க விடாம தடுக்கிறது ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் கொடுத்தாலும் லாங் டேர்ம்ல இது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனா இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கறத நான் ஒரு இண்டிகேஷனா பார்க்குறேன். அடுத்தடுத்து பெட்ரோல், டீசல், கேஸ், ஃபர்டிலைசர் இது எல்லாத்தோட டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆக போகுது. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போற அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி ஏற போகுது. நம்ம தயாரா இருந்துக்கலாம்.